ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ புது வீட்டுக்கு பழைய வீட்டிலேருந்து கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியல் வந்து எடுக்க வேண்டியதும் நிறைய இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிச்சன் ஜாமான் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே அடுக்கிட்டு இருக்கேன். நான் அடிக்க முடிக்கலை எல்லா ஜாமானையும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்குறேன். இந்த செல்ஃபில் கொஞ்சம் அடுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து வச்சாச்சு. மாவு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்து எடுத்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரே நேரமாக நல்லா எடுத்து வைக்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள் சிங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சிங்கே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. இனிமேல் தான் பார்க்கணும் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. நானும் என்னென்னமோ போட்டு தேய்ச்சி எடுத்து பார்த்துட்டு ஒன்றுத்துக்குமே போகவே இல்லை. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக அந்த தண்ணியோட கரை பிடிச்சி ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பாருங்கள் சுவர் எல்லாமே அப்படி தான் இருக்குது. டைல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே தூக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சம் மேலே வச்சுருக்குறேன். அப்படியே வாங்க இன்னும் கொஞ்சம் எங்கே வச்சுருக்கேன்றதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் வரையும் ஓரளவுக்கு எல்லாமே எடுத்தாச்சு. இன்னும் எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நான் ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் அப்படியே இருக்குது. நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லை. பாத்திரம் வரையும் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடக்கு. இதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாத்திரம் மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி எந்த திங்ஸுமே இன்னும் வரல. நான் அதெல்லாமே எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.